بسم الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد: أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றோட்டமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறுகின்ற மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய நாள் அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைவது இஸ்லாம் காட்டுகின்ற வழிவகைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதென்றால் காசு பணங்கள் ஊடாகவோ அல்லது பதவி பட்டங்கள் ஊடாகவோ அல்லது புகழ்ச்சிகள் ஊடாகவோ அல்லாஹுடைய நெருக்கத்தை செய்யலாம் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லுகிற நேரம் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய நரம்பை விடவும் மிக நெருக்கமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தருக்கு பக்கத்திலும் இருக்கிறான் என்றால் ஒரு உடல் ரீதியான ஒரு இணைவு அல்ல. அல்லாஹு தஆலா மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹுவை நெருங்குவதற்கான முதலாவது வழி என்னென்றால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ் ஒருவன் என்பதை தெளிவாக நம்பி ஏற்று நடைமுறைப்படுத்துதல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரம் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளுகின்ற தெரிந்து கொள்ளுகிற அம்சங்களில் முதலாவது அல்லாஹுவை குறித்து தெரிந்து கொள்ளுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை தெளிவாக புரிந்து கொள்ளுதல். இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான் எல்லோருக்கும் களிமா பாடும், ஷஹாதத்து பாடம். அதை சரியாக தெரிந்திருக்கிறோமா என்றால் அதில் கேள்வி இருக்கு. அப்படிதானே? சின்ன காலத்தில் போகிற காலத்திலிருந்து எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு தெரியும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறத எவ்வளவு தூரம் நாங்கள் தெரிந்திருக்கிறோம்? உதாரணமாக ஒரு பயணம் ஒன்று வைத்து அல்லது ஒரு மையத்தோடு ஒன்று வைத்து ஒரு உச்சங்காலத்துக்கு முன்னுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ்னால சந்திக்கிறேன். வீட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண நேரம் ஒரு மகள் சொல்கிறேன், அம்மா அந்த ஆண்டி யார் தெரியுமான்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஷோர்ட்டான வழியில் சொல்கிறேன்னு வைங்களே. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அது அப்படி சொல்ல வேணாம், அவங்க யாருண்டா என்ன செய்வீங்க? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்னும் நல்ல கிட்ட அல்லது மிக நெருக்கமான பிள்ளைய தெரியாத லைன் என்ன செய்வீங்க? காட்டி கொடுத்து அழகாக விளங்கப்படுத்துவீங்க. என்னால் ஒருத்தரை குறித்த அறிவு அப்படித்தான். அப்போ அல்லாஹுவை குறித்த அறிவு என்பது நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம் என்பதை வச்சு நாங்கள் என்ன செய்யணும், நம்ம தீர்மானிக்கணும். சில கேள்விகளுக்கு எங்கள்கிட்ட பதிலே இருக்காது. அப்படிதானே?
அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் என்று அந்த கிளிப்புள்ள மாதிரி பாடமாக்கி சொல்லியிருக்கோம். ஆனால் அது உயிரோட்டமாக படிச்சிருக்கிறோமான்னா என்ன? பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் குறைவு. அல்லாஹ்வை நெருக்கத்தை அடைவதற்கான முதலாவது வழி ஒரு மனுஷன் ஒரு ஷிர்க் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகிறது. ஏன்னா எங்கள்கிட்ட மனசில் சொல்லும், நாங்கள் ஷிர்க் செய்கிறதே இல்லையே. ஷிர்க் செய்யாத ஒரு ஆள் எப்போ ஷிர்க் செய்கிறது தெரியுமா? வீட்டில் ஏதாவது நோய் நொம்பலம் நீண்ட காலமாக ஒன்று நடக்கலட்ட என்ன செஞ்சிடும், அது இதுக்கு நோய்க்கு பார்க்கணும், பேய்க்கு பார்க்கணும். என்ன நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். இங்கே எங்களுக்கு தேவை உடனடியாக நோய் நிவாரணம் அடைந்து கொள்ளணும். அப்போ நோய்க்கு டாக்டரில் போகிற மாதிரி போகும், அடுத்து என்ன பேய்க்கு பார்க்குற மாதிரி பார்ப்போம். அப்போ ஈமானை இழக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும் என்றால் அந்த வழிமுறையை நோக்கி போகக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தினுடைய முதல் அடிப்படை என்கிறது என்ன? அவனை குறித்து அறிந்து கொள்ளுதல், அவனுக்கு ஷிர்க் செய்யாத ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் கற்றுக்கொள்ளுதல். அடுத்தது என்னென்றால் அல்லாஹ் தஆலா தருவான் என்பதில் அல்லது அவன் மீதான நம்பிக்கையில் கொஞ்சமும் தளர்ந்திடப்படாது, கொஞ்சமாலும் செஞ்சிடப்படாது, தளர்ந்திடப்படாது. பெரும்பாலும் நாங்கள் ஒரு பெருநாள் டைமில் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எங்களோட மிஸ்டர் வாங்கி தருவார், எப்படியாவது தருவார்னு நம்பிக்கைக்கு தானே. கடனை உடனப்பட்டாவது தந்துருவார் நம்பிக்கை இருக்குது. இந்த அளவான நம்பிக்கை கூட சில நேரம் அல்லாஹ் தருவானுங்கிறதுல எங்களுக்கு ஈக்காது, நிராசை அடைஞ்சு போயிருப்போம். சரியா? அவனுக்கிட்ட கேட்க வேண்டிய முறையில் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். அப்படிதானே? இப்போ அல்லாஹ்வை நம்புறதுங்கிறதுல தவக்குல் மிக பிரதானமானது. சத்தம் கூடவா? அல்லாஹ்வை நம்புறதுல தவக்குல் என்ன மிக பிரதானமானது. அப்போ தவக்குல தவக்குல் மிக பிரதானமானது. இந்த தவக்குலுக்கு நாங்கள் அடிக்கடி நம்புகிற மிக முக்கியமான சம்பவம் தான் யாரு சம்பவம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்படிதானே? தவக்குலுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துற சம்பவம்ங்கிறது மிக பெருமதியான சம்பவம். என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? புள்ளை இல்லை, என்னல்ல புள்ளை இல்லை. அப்படிதானே? அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னி வஹடல் அல்மு மின்னி வஸ்தஅல ரஅஸு ஷைபா வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயின்னு நினைச்சுவாங்க. அல்லாஹ் கிட்ட கெடுத்திப்பாங்க. ஒன்று என்னென்னா, முடி நரைச்சிட்டு எலும்புகள் ஆட்டம் கண்டுட்டு வயோதிபத்தை அடைந்து விட்டோம், எங்களோட வைஃபையும் மலடு என்று சமூகம் சீல் குத்தியாச்சு. இப்பையும் நான் உனக்கிட்ட கேட்குறேன், என்ன எனக்கு புள்ள வேணும். ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுகின்ற சகல பலவீனத்தையும், வயது முதிர்ச்சியால் ஏற்படுகிற எல்லா பலவீனத்தையும் அல்லாஹ் கிட்ட முறையீடு செஞ்சும் அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க? அல்லாஹ் நினைச்சால் வேண்டியது நடக்கும், அல்லாஹ் நினைச்சா வேண்டியது உண்டு நடக்கும். ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ஏற்படுத்தி கொடுத்தானோ, அதே மாதிரி ஒரு ஆண் பெண் தொடர்பே இல்லாமல் ஒரு மண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கினானோ, ஒரு பெண் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திர முதுகெலும்பிலிருந்து எப்படி அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை உருவாக்க செய்தானோ, அது மாதிரி வயது என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்னல்ல, அவன் நாட்டத்தில் அவன் மீதான நம்பிக்கையில் பொருட்டே கிடையாது. அவன் நினைச்சால் என்ன செய்யும், நடக்கும். அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்ததுனால தான் கேட்டாங்க, என்ன எனக்கு புள்ள வேணும். அவ அல்லாஹு தஆலா அவரை நம்பிக்கையே வீண் போக விடல, விட்டானா? யா யஹ்யா குதில் கிதாப பிகுவான் என்ன செய்றான் அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நன்மாராயம் சொல்லி, உங்களுக்கு எஹியா என்ற ஒரு ஆண் குழந்தையை நாங்கள் தாரோம் அல்லாஹு தஆலா சொல்லி, அந்த எஹியாவுக்கு அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்து, எஹியா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து சமூகத்தில் ஒரு நபியாக அல்லாஹு தஆலா வாழ வைத்தாண்டு பார்க்கணும். இப்போ நம்பிக்கை எந்த கட்டத்திலையும் அல்லாஹுவை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு நிகழ்வாக எங்களுக்கு என்ன செய்யப்படாது,
ஒரு காலமும் இருந்திடப்படாது. இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறதில் எப்படி எங்கள்கிட்ட ஷிர்க் இருக்கப்படாதோ அதுபோல அல்லாஹ் தருவான், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும், அவனிடத்தான் முறையிடணும், அவனை தாண்டி வேறொரு சக்தி இல்லை என்பதிலையும் நாங்கள் ஒருபோதும் என்ன செஞ்சிடப்படாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்னென்றால் 5 நேரம் தொழுகை. ஐங்கால தொழுகையை பெரும்பாலும் எங்கள்கிட்ட பேண்டுறாக்கள் மேக்சிமம் குறவு, அப்படித்தானே? ஐங்கால தொழுகையில் எங்களோட வீட்டில் வயசுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய கணவன்மார்களாக இருக்கலாம். இந்த தொழுகையை பேண்டுறாக்கள் பெரும்பாலும் இப்போ குறைவடைஞ்சிட்டு போகிற ஒரு காலம். தொழுகையை பேணுதலுங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக டைம் கிடைக்கிற நேரம் தொழுகிறது இல்லை. டைம் கிடைக்கிற நேரம் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுது. நிலைநாட்டுறதுங்கிறது வந்து கண்டினியூவாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படுகிற ஒரு இபாதத். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வழக்கம். இப்போ உங்களோட புள்ள கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போகுதானா என்ன செய்வோம்? இப்போ போகுது, காலையில் 6:40க்கு திருவில் வருது, அதில் 7 மணிக்கு ஆட்டோ வருது, என் புள்ள கண்டினியூவாக போகுதுன்றோம். உங்களோட புள்ள கண்டினியூவாக லுகர் தொழுதான்னா என்ன சொல்லுவோம்? ஓ, அசருக்கு முந்தி தொழுதுருவாள். இது பதிலா புள்ள ஸ்கூலுக்கு போகுதாங்கிறதுக்கு சொன்ன பதில் என்ன? காலையில் ஒரு நேரத்தை சொன்னோம், வார ஆட்டோவை சொன்னோம், இத்தனை மணிக்கு முன்னுக்கு புள்ள ஸ்கூலுக்கு போய் சேருதுங்கிறத சொன்னோம் என்றால் அது தொடர்ச்சியாக நடக்கிற நேரத்துக்கு நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ தொழுகையை நம்ம என்ன செய்யறோம் என்றால் நேரம் கிடைக்கிற நேரம் தொழுகிறோமா என்றால் அது இகாமத்து ஸலா இல்லை, அது கடன் கழிக்கிறது. நிறைவேற்றல் என்கிறது வேற, கழித்தல் என்கிறது வேற. அப்ப அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நிலைநாட்டுதல் என்கிற கண்டினியூவாக ஒரு சஸ்டைனபிளாக நிலையாக செய்கிற ஒரு வணக்கமாக இஸ்லாம் என்ன செய்யுது எங்களுக்கு முன்னால் கொண்டு வருது. ஜக்காத்தை நிறைவேற்ற சொல்லுது, தொழுகையை நிலைநாட்ட சொல்லுது. வழங்கா ஜக்காத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக அது நடக்கலாட்டி அது என்ன, அது ஒரு ஃபித்னாவுக்கான ஒரு வாசலாகத்தான் அது திறக்கப்படும்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். கட்டாயம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்ல நேரம் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க மானவங்கப்படுத்தப்படுகிற வீடுகளுக்குள் அவமானப்படுத்தப்படுகிற எல்லா வேலையும் இந்த தொழுகை இல்லாமல் ஆகும். அல்லாஹ்கிட்ட நெருங்குற மிக பிரதானமான பகுதி என்ன? ஒரு மனுஷன் இவ்வளவுதான் தொழுதோ அல்லது இபாதத்துக்கள் செய்து ஒருத்தர் மானவங்கப்படுத்தப்படுகிறார் என்றால், அல்லது அவமானத்தை சந்திக்கிறார் என்றால், அல்லது அருவருக்கத்தக்க ஒரு செயற்பாட்டில் அவர் போறாரா இருந்தால் அவற்றை முதலாவது மிஸ்டேக் என்ன? இந்த தொழுகை டைமுக்கு நடக்கல, நேரகாலத்துக்கு நிறைவேற்றப்படலை. வெளியில நாங்கள்லாம் தொழுகையாளையா இருப்போம், ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்க நடக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு மிஸ்டேக் விட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்ற வார்த்தை பொய்யாகுமா அல்லது எங்கட செயற்பாடு பொய்யாகுமா? அப்ப எங்கட செயற்பாடு அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் மாறி போகும். அப்போ எங்களுடைய அருவருக்கத்தக்க செயற்பாட்டை விட்டு தூரமாக்குற ஒரு கடமை இருக்குது. அப்ப அருவருப்புங்கிறது இந்த ஒரு மனிதனுக்கு மத்தியில் வேண்டப்படாத ஒரு செயற்பாடு. அதே போல அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் என்னிடத்துல உதவி தேடுங்க, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும். பொறுமை இல்லாத ஒரு ஆள் எப்படி தொழுவார்? பார்த்துட்டீங்க தொழுக முடியும், அப்படித்தானே? ஒரு பார்த்துட்டீங்க தொழுக முடிஞ்சிடும். ஒரு மனுஷன் டைம் எடுக்க வேண்டிய இடமே அல்லாஹ்வோடு பேசுகிற டைம் தான். இங்க ஒருத்தர் மேல் அன்பு வைத்தால், இரக்கம் வைத்தால், ஒருத்தர் மேல அன்பு அல்லது இரக்கம் வைத்தால், உதாரணமா ஒரு பயணம் ஒன்று போகிறோம், நல்லா பாதுகாக்கணும், ஒரு பயணம் ஒன்று போகிறோம், ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். நீங்கள் முதலாவது யாரை தேடுவீங்க? புள்ள குட்டிகளோட பயணம் போகிறோம், எதிர்பாராமல் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், முதல்ல நீங்கள் யாரை தேடுவீங்க? அந்த பயணத்தில்
முதலாவது நீங்கள் யாரை தேடுவீங்க தெரியுமா? இங்கே யார் மேலே அதிகமாக இரக்கம் வச்சுக்கிறீங்களோ அந்த ஆளை தான் தேடுவீங்க. உதாரணமாக கை பிள்ளையோட போகிறீங்களே, சின்ன பிள்ளையோட போகிறீங்க, திடீர்னு வீசுப்பட்டு எல்லாம் பாதுகாக்கணும், தகவலுக்கு அனுப்பி சொல்கிறேன். விழுந்த உடனே நீங்கள் யாரை தேடுவீங்க? உங்களோட பிள்ளையை தான் எடுப்பீங்க. பிள்ளை எடுத்து பெரட்டுவீங்க, பார்ப்பீங்க, சுற்றுவீங்க, இதுங்குவீங்க. பிள்ளை கொண்டு மின்னத்த உடனே என்ன செய்வீங்க? அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. பார ஆள் சொல்லுவார், என்னம்மா முதுகால ரத்தம் ஓடுதுன்னு கேட்டா, அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அடிபட்டேன்னு நமக்கு வரும். அப்படியே இல்லையா? அவ எப்போதும் எங்கட அன்பு யார் மேல இருக்குங்கிறது மிக பிரதானமானது. வேத்தில கொண்டு பிடிக்கும். சரியா? ஒரு கிளைமேட் குழப்பமா இருக்கு. கண்டியில் நீங்கள் வந்து தானே கூட. அப்போ என்னென்றால் அப்போ இரக்கம், அப்போ அல்லாஹ்வுடனான அன்பு அல்லது பரஸ்பரம் பாசம் எங்களுக்கு மத்தியில் இருக்குதுன்றால் அதை என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா எப்படி ஒரு பிள்ளையை பதறி தூக்கணுமோ அந்த இரக்கத்தில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எங்களை பற்றி யோசிக்கிறோம் என்றால், எல்லா கட்டத்திலையும் இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு நத்திங். அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்ற நேரம் மத்தா துன்யாங்கிறான். ஷேக் மாரிப்பான் கேளுங்க, மத்தா உண்டா அரபுல இதுக்கும் பயன்படுத்துவாங்க. புடிசுல தெரியுமா? புடிசுல சட்டி இறக்குறதுக்கு, கறி சட்டி, அதுக்கு என்ன சொல்ற? என்ன துண்டுங்கிற? கறி துண்டா இல்லையே? கடிசி என்ன சீல? புடிசீலையா? சரி, ஓகே, விலகி தர என்னண்டு ரைட். சட்டிவான் இறக்குறதுக்கு பயன்படுத்துவோம் தானே, சூட்டை தாங்கி கொள்றதுக்கு. அதில் கறி பட்டிருக்கும் அப்படிதானே, அல்லது ஈரம் பட்டிருக்கும். அதை யாரும் வீட்டு காக்கல் வந்து அதால் மூடிட்டு போக மாட்டோமே, போமா? இல்லை. அப்போ மத்தா துன்யாக்கல்லா அந்த மத்தான்ற வார்த்தையை துன்யாவுக்கு பயன்படுத்துறான். ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு பயன்படுத்துகிற உலகம் தான் இது. நம்ம வந்திருக்கிற அவசரமான ஒரு தேவை, குயிக்கா முடிச்சுட்டு போயிடணும். நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாங்க போகணும். இப்போ பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமான ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு கறி கோப்பைகள் கைமாத்துகிற, கரிச்சட்டி தூக்குற அந்த துண்டுக்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக உலகத்தை கொண்டு வைக்கிறான் என்றா இதை விட வேற சொல் கிடையாது. ஏன்னா அதை கழுகி எங்க காயப்படும்? நாங்க வீட்டில் இருக்கிற வேலியில என்ன செய்வோம், அல்லது வெளியில எது ஆக யூஸ்ட் இல்லாத ஒரு ஏரியா இருக்குதோ, எங்கட நல்ல உடுப்புகள் காயப்போடாத இடத்துல என்ன செய்வோம், அதை காயப்போடுறோம். அப்ப உலகம்ங்கிறது ஒரு நல்லதுக்கான ஒரு இடம் அல்லது, எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு இடமாக இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிதான்? அப்ப இந்த மத்தால தான் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களோட லைஃப் டோட்டலாக வீணடிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. அப்போ எங்களோட தொழுகை சார்ந்த அம்சங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த தொழுகை ஒரு இறைவாசியை இவ்வளவு தூரத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஏண்டா பாருங்க, படிக்கிற காலத்துல பிள்ளைகள் சில நேரம் இந்த காதல் வயப்பட்டு போவாங்க. யாருக்காவது ஒரு ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ கால் கடுக்க ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அல்லது ஒரு டைம் பஸ்ஸுக்கு ஒரு பயணம் பண்ண போகணும்னா அந்த பஸ் வரும் வரைக்கும் நாங்கள் பஸ்ஸோடு என்ன செய்வோம், காத்திருப்போம். எங்கட ஒரு தேவையை நிறைவேற்றதுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் வேண்டாலும் என்ன செய்வோம், நின்றுகிட்டு போவோம் பயணத்துல. ஏண்டா நம்ம அந்த பொருளின் மீதோ அல்லது தேவையின் மீதோ எப்போ விருப்பம் அதிகமாக இருக்குதோ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கும் ரெடி. எக்ஸாம்பிள், இந்த டிட்வா புயல்ல காசு கொடுக்குறாங்கன்ற உடனே இங்க கொடுத்தாங்களோ தெரியா, கொடுக்கல,
சரியா? தொழுகையை மறந்து சில சமூகம் எங்கட ஆக்கள் என்ன செஞ்சாங்க, காலையில 8 மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டு 5-6 மணி வரைக்கும் ரோட்ல லைன்ல நின்றான். அவன முழு நீயத்தும் அந்த 25,000 காசு கிடைக்கும். இடையில ஏண்ட கடமைகள் இருக்குது, அதை குறித்து ஒரு கவலையும் இல்லை. ஏதாவது ஒரு சலுகை கிடைக்குது என்றால் எவ்வளவு நேரமும் நாங்க என்ன செய்யறோம், கால் கடுக்க கடுக்க நின்று அந்த தேவைக்கு போறோம் தானே. ரசூலுல்லாஹ்வை குறித்து சொல்ல நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இரவுல தொழுவாங்க, கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுவாங்க. விளங்குதா? நம்ம யாரோ ஒருதற்காக வேண்டி கால் கடுக்க கடுக்க வெயிட் பண்ணிருப்போம். வீட்டுக்கு விருந்தாளி வார என்று போட்டு சொன்னா நாங்க என்ன செய்யறோம், காலையில் 8 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்ச ஆட்கள் சில நேரம் அவங்க ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்க பசியோட வெயிட் பண்ணி காத்திருப்போம். விருந்தாளி தின்னது புறம் சாப்பிடணும், அப்படியே இல்லையா? அது வரைக்கும் ஏதாவது தண்ணி வண்ணியை குடிச்சுக்கொண்டு அது ஒண்ணுமே குடிக்காமலும் விருந்தாளி வரட்டும் வரட்டும் பதட்டத்திலேயே ஒரு பெருகண்டத்திலேயே காலையில் 8 மணிக்கு தொடங்குன இந்த ஆள் 11 மணிக்கு சமைச்சு வச்சு போட்டு வார விருந்தாளிகள் 5 மணி ஆனாலும் பரவாயில்ல வந்ததுக்கு பிறகு சாப்பிடுவோம் என்று காத்திருக்கிறோம் என்றால் ஏன்? ஒரு எதிர்பார்ப்பு. ஒன்று வாராக்கள் எங்களை பிள்ளையா நினைச்சிடப்படாது, அல்ல வந்தவங்களை நாங்கள் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்பினோம் என்கிற ஒரு மனநிலை எங்கள்கிட்ட வருதா இல்லையா? இந்த மனநிலை அல்லாஹ்வோட விஷயத்துல எங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஒரு அரைப்பக்கம் குர்ஆன் ஓதிட்டு போகக்குள்ள எங்களுக்கு வேணா ஆண்டு போயிடும், அப்படிதானே? அது ஒரு 2 ரக்காத் தொழுவதோட கொஞ்சம் சொன்னங்கி தொழுவோமே என்ன செய்வோம், இடையில ஒரு கெப் ஒன்று விட்டா அது கெப் விட்டே தான். அடுத்த முறை எப்போ ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அடுத்த 2 ரக்காத் துவா கேட்போமே என்று கையை வசத்திரத்தோட எப்பயாவது கேட்டுக்கோமே. ஏன்னா நமக்கு அவனோட தொடர்பை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம குந்திட்டீங்க, அப்படியே இல்லையா? அல்லாஹு தாலா எனக்கு சிம்பிளா ஒரு துவா ஒன்று சொல்லி தந்தார். என்ன துவா தெரியுமா? அல்லாஹ் கிட்ட நீங்க மேக்சிமம் கேட்ட துஆவுல இது பெரிய துவான்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் பொருளை தான் கேட்போம், அப்படிதானே? எல்லாம் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையத்தா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையத்தா, நிம்மதியான ஒரு வாழ்க்கையத்தா, இதான் எல்லாரும் பொதுவாக கேட்கறது, அப்படிதானே? நிம்மதியாக இருக்கணும், அல்ல செல்களை தொல்லை இல்லாமல் இருக்கணும், அவட கண்ணும் பற்றப்படாது, இந்த கண்ணும் பற்றப்படாது, அந்த பொறாமை வந்துடப்படாது, இப்படித்தானே எங்கட சில பிரார்த்தனைகள் இருக்கும். அல்லாஹு தாலா ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற நலவை உனக்கிட்ட கேட்குறோம். நல்ல குடும்பம் போய் தான் சம்பந்தம் கலந்த முடிச்சு பரவாயில்லையா தெரியும் அந்த குடும்பத்தில் நிலைமை என்னன்னு, அப்படிதானே? நல்ல குடும்பம் உண்டு போய்த்து சம்பந்தம். ஏன்னா நம்ம பார்க்குற ஹசனா வேற, இல்லைதா? நல்ல தொழில் போய் தான் கை வச்சதுதான் வச்சது, அதோட மண்ணா போனதுதான் லைஃப். நல்ல பயணம் ஒன்று போகணும், அப்படிதானே? அப்ப நம்ம எதிர்பார்க்கிற நலவு என்பது வேறு, அல்லாஹ் எங்களுக்கு தார நலவுங்கிறது வேறு. அப்பதான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்குறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல அல்லாஹ் எதை நலவாக நினைக்கிறான் எனக்கு அதைத்தான். இது எவ்வளவு வெயிட்டான துவா, வெயிட்டா இல்லையா? வெயிட்டான ஒரு பாரமான ஒரு துவா. ருக்னுல் யமானிக்கும் உம்ராக்கு போனீங்கன்னா சரி, அவ்வளவு காசு செலவழிச்சு போறோமே, ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில ஒரு துவா இருக்கு. என்ன துவா தெரியுமா? இதுதான் துவா. இது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன் நார். இந்த உம்ரா கட்டிட்டு போயிட்டு ஒரு மனுஷன் கேட்கிற துவாவுல ஆதாரபூர்வமான நல்ல வெயிட்டான பல துவாக்கள் வந்தாலும் இது கட்டாயம் ஓதப்பட வேண்டிய துவா. இதுல நம்ம தவாஃப் சுத்திக்கிட்டு வார நேரத்தில் ஓதுற துவா எது? இந்த துவா. இதை தாண்டி வேற எதை நான் கேட்க போறோம்? உலகத்தை பத்தி ஒண்ணுதான் கேட்கிறோம்.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நலவை அல்லாஹ் உனக்கிட்ட நான் கேட்கிறேன் தா. வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, மறுமையில உனக்கிட்ட எது பெஸ்டோ, எது உன்னிடத்தில் சிறந்ததோ அதை என்ன செய், மறுமையில தா. இன்னொரு கேட்கிறேன், வக்கினா அதா பண்ணார், நரகத்தை தந்துடாது, நரகத்திலிருந்து என்ன காப்பாத்து. உலகத்துக்கு 1, மறுமைக்கு 2. உலகத்துக்கு 1, மறுமைக்கு 2. நம்ம துவா எப்படி இருக்கு? முழுக்க முழுக்க உலகம், முழுக்க முழுக்க உலகம், அல்லது உலகத்துக்கான வெயிட் கூட. ஏன்னா உலகத்துல தேவைகளை நல்ல வசதியான வாழ்க்கை அல்லது நல்ல இன்பமான எல்லாம் சொல்லல, எங்கட மனசு எங்க போகுதுங்கிறதுக்கான சொல்றேன் நான். சரியா? தாராளமா கேட்கலாம் அல்லாஹ் கிட்ட, அவன்கிட்ட கேட்க வேற யார்கிட்ட கேட்கறது? அவனுக்கு தான் கேட்கணும். ஆனால் கேட்கிற முறை என்னன்னா, அவனுக்கிட்ட எது மிகச் சிறந்ததா இருக்குதோ அதை அப்படியே நம்ம வாங்கி எடுத்துரும். இங்க தந்து போட்டு அங்க உற்றப்படாது. சில ஆட்கள் எங்களுக்கு இங்க இருந்தா போதும், மறுமையில ஏதாவது பார்த்துக்கலாம், இந்த துவாவெல்லாம் அங்க வரல. அப்ப எங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக கேட்கிற அந்த முறைங்கிறது மிக முக்கியமானது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போனால் அடிக்கடி இந்த துவாவை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு கோபம் வந்து புதுசா துவா சொல்லித்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட துவாவை சொல்லித்தாங்கண்டா, இவர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் இதே சொல்லி கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாரு. அவர் இதை விட வேற நல்ல துவா தாங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன இதை விட நல்ல துவாயை தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இதுல பெருமதி எங்களுக்கு தெரியல, இதுல பாரதூரம் எங்களுக்கு விளங்கல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்கல. குர்ஆன்ல ரப்பனா ஆத்தினான்னு வருது, அது நாங்க அல்லாஹும்ம ரப்பனான்னு கேட்டால 2 முறை அர்த்தம் தான். சரி, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இது அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறல அப்படின்னா அவன்கிட்ட கேட்டு தம்பரணும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுற விஷயம்தான் இந்த உலக அதிசயம் எல்லாம் மீக்க எல்லாம் தாண்டுற ஒரு அதிசயம். ஒரு ஆள், ஒரு மனிதன் தனக்கு அநியாயம் செஞ்ச ஒருத்தனுக்கு முன்னால விட்டு நான் உனக்கு ஏதாவது தரப்போறேன் என்கிட்ட கேளுன்னு கேட்கிறேன். எப்படி? எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சு போட்டான்னு வைங்களேன், எல்லா பிள்ளையும் செஞ்சு போட்டான். அப்படி செஞ்ச ஒரு ஆளுக்கு முன்னுக்கு போய் நின்று போட்டோம், நான் கேட்க போறேன்னா நான் உனக்கு ஏதாவது நலவு செய்யணும் என்கிட்ட கேளுங்க. எப்படி இருக்கு மனசு? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்கி என்ன கேட்கிறார்? எனக்கு அநியாயம் செஞ்ச மக்களே, எனக்கு பாவம் செய்த பாவிகளே, அப்படிதானே? எனக்கு பாவம் செய்த பாவிகளே, எனக்கு துரோகம் செஞ்ச ஆக்களே, ஏன்னா பாவத்தில் எல்லை கடந்து போனவர்களே, அஷ்ரஃபு, இஸ்ராஃபண்டா, இஸ்ராஃபண்டா வீண்விரியம். அப்ப பாவத்திலே இது எல்லாம் கடந்து போய்த்தான். அப்ப பாவத்திலே எல்லாம் கடந்து போன நீ எனக்கிட்ட கேள்லாம் தாரங்கிறான். இது நம்மளே கேட்போமா? மன்னிப்பு கேட்டு வந்தாலும் மன்னிக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் இறங்கி அவன் எங்களோடனான நெருக்கத்தை ஏற்படுத்த மெயின்டைன் பண்றான். நம்ம என்ன செய்யறோம்டா, அவன் இறங்கி வர நேரத்துல எங்களுக்கு கண்ணை இருந்து இப்ப தூக்கம் போற கேஸ், விடிய விடிய போன் பார்த்துக்கிட்டு, ஏன்னா இதுக்கு மேல நீ கண் இருந்தா கண் பழுதா போயிருந்து கண்ணா யோசிச்சு ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அல்லாஹ் இறங்குறான். இறங்கி கேட்கிறான், என்கிட்ட கை ஏந்தின்னு. இதுவரைக்கும் நம்ம ஏந்தினே முழுக்க இங்க சோசியல் மீடியா வீடியோக்குள்ள எல்லாம் கண்ணையே ஏந்தி போட்டு கடைசியா என்ன செய்யறோம், அவன் கேட்கிற நேரத்துல நாங்க அயர்ந்து தூங்கி போய் விடுக்கிறோம். முந்திதான் சின்ன பிள்ளைகள் போன் பார்த்த காலம், இப்ப என்ன எல்லாம் சேர்ந்து பார்க்கிற காலம் இல்லையா? எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்லாம என்னத்தை பார்க்கறன்னு தெரியாமல வயசாலையும் பார்க்கறது, அப்படியான காலமா போயிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு 40 வயது 50 வயது இல்லை, வயசு போன எல்லாருமே இன்றைக்கு அதை ஒரு உலகமாக பார்த்து அவனோட டைம் அப்படி செலவழிச்சு கொள்ற அளவுக்கு மாறி போய்க்குது. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிற இந்த இடத்துல நம்ம எப்பயாவது பயன்படுத்தி கொண்டால் நாங்கள் வெற்றி அடைந்தவர்கள். யோசிங்க, ரமலானுக்கு பிறகு இந்த கடைசி டைம்ல நம்ம எழும்பி அல்லாஹ் தஆலா அடிவானத்தில் நின்று பாவம் செய்த இந்த அடியார்களே அல்லாஹ் தஆலா கேட்கிற இந்த நேரம் எங்கட பாவத்தை சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி அல்லாஹ் கிட்ட துவா கிட்டாக்கலாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சொர்க்கம் போடு நிறைய ஆசையோடு வாழக்கூடிய ஆட்கள், நிறைய அல்லா இடத்துல நிறைய கிஃப்ட் கிடைக்கணும் என்று
யோசிக்கக்கூடிய ஆக்க தான் என்ன நாங்கள். அது மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகளில் அவனிடத்தில் மன்றாடுகின்ற ஒன்று தொழுகையின் ஊடாக நம்ம நெருங்கணும். அடுத்தது என்ன, மன்றாட்டங்கள் ஊடாக, பிரார்த்தனைகள் ஊடாக அவனிடத்தில் நாங்கள் நெருங்கணும். அடுத்த ஒரு செய்தி தான் மிகப்பெரிய ரிலாக்ஸாக இஸ்லாம் சொல்கிற பகுதி தான் இந்த குர்ஆன் ஓதுறது. அப்படித்தானே? குர்ஆனுங்கிறது என்ன? அல்லாஹுடைய கலாம். அப்படித்தானே? ரப்புடைய பேச்சு. அல்லாஹோட பேசணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் குர்ஆனை பெருடி என்ன செய்யணும்? அவரை கல்வியில் நீயத்தீக்கணும். என்ன, நான் இந்த ரப்போட பேசுகிறேன் என்ற நீயத்தோட பேசினால் குர்ஆனுக்கும் அவருக்கும் உறவு எந்த அளவு தூரம் நெருக்கமாகுதோ, உங்களுக்கு அரபு தான் தெரியலாட்டிலும் உங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகும். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அதான். சில நேரம் நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, திடீர்னு நல்ல மன கஷ்டத்தில் திடீர்னு குர்ஆனை பிரட்டினா அல்லது சில குர்ஆன் வசனங்கள் காதில் கேட்டால் ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம், ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹுடைய கலாம். அது யாரோ ஒருத்தர் பேசி அவர் கதையை கேட்டதே எனக்கு அப்படியே மனசெல்லாம் ராகத்தாச்சின்னு ஒரு சாதாரண மனுஷன்ட கதையை சொல்கிறேன் தானே. இதை தாண்டி அல்லாஹுடைய ஒரு கதையை நம்ம கேட்குற நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் குர்ஆனுக்கென்று கிடைக்கிற நேரம் மோதுறதுக்கு பேர் அது ஒரு இபாதத்தாக வராது. கிடைக்கிற நேரம் இதல்ல, நாங்கள் டைம் ஒதுக்கணும். அதுக்கான ப்ரியோரிட்டிஸ், முன்னுரிமைகளை நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். குர்ஆன் எங்கள்ட ஒரு ஷெடியூலில் டைமில் வர ஒரு டெய்லி வரக்கூடிய ஒரு ஷெடியூலாக என்ன செய்யணும், குர்ஆன் எங்கள்கிட்ட வரணும். காலையில் ஊடு கூட்டுற மாதிரி, ஊடு மொப் பண்ணுற மாதிரி, ஏன்னா உடுப்பு கழுகுற மாதிரி, காய போடுற மாதிரி, மடிச்சிற மாதிரி, அடுக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கு பிள்ளைகள புக் சாமான் ரெடி பண்ணுற மாதிரி, தலை கட்டி விட்டுற மாதிரி, ஷூ அடுக்கிற மாதிரி, ஸ்கூல் விட்டு வந்தத்தையும் பிள்ளைகளோட வேலைகளை செய்கிற மாதிரி தானே, முத்தம் கூட்டுற மாதிரி, பூ கொண்டு வைக்கிற மாதிரி. ஏன்னா இப்படி ஏதோ ஒரு ஷெடியூல், ஒரு டைம் ஷெடியூல் நிற்கும் தானே. அந்த ஷெடியூலில் ஏன்னா எங்கட இந்த குர்ஆன் ஓதலுங்கிற ஒரு ஷெடியூல் வரல. நம்ம அவனை திருப்திப்படுத்தணுங்கிற மனநிலை எங்கிட்ட பெரும்பாலும் குறைஞ்சுதானே இருக்கு. நாளைக்கு என்ற பிள்ளைய டீச்சர் ஏதோ நோண்டியா பாத்திரப்படாது என்று இருக்க கவலை, மறுமையில் நானும் என்ற பிள்ளையும் அல்லாஹ் கிட்ட அவமானப்படப்படாதுன்னு வருதில்லை தானே, வருதா? அந்த கவலை எங்களுக்கு வருது இல்லையே. ஜஸ்ட் எந்த பிள்ளையோட படிக்கிற பிள்ளை ஒன்றும் அவட உமா சம்டைம் எங்களோட படித்தால இப்போ ஒரே ஊருக்குள்ளே இருந்தார், ஒன்று சீனியர் ஆகிப்பாள் ஜூனியர் ஆகிருப்பாள். பெரும்பாலும் ஒரு சேம் பீரியட்டுக்குள்ளே 2 வருஷம் 3 வருஷம் கேப்புக்குள்ளான என்ன அந்த பேரண்ட்டெல்லாம் சந்திக்க போகிறீங்க. எப்படியும் சின்ன காலத்தில் ஒன்றாக பார்த்தா பழகி ஆக்கதான். அவகிட்ட நோண்டியாயிரப்படான்னு யோசிக்கிறேன். நாங்கள் யாரையும் வருன்னே தெரியாத ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, எங்களை கொண்டு வைக்க போகிறான் தானே. அதில் நம்ம ஏன் தப்பிக்கப்படாது? அப்போ அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்கிறது இப்படியான வழிமுறைகளாக என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு செய்தி தான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத்துக்கள்ல ஒரு பகுதி தான் நஃபீலான இபாதத்துக்கள். ஃபர்லுன்னு ஒன்றைக்கு தானே, ஃபர்லு கட்டாயம் செய்யணும். இன்னொன்றைக்கு சுன்னாமு அக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துக்கள். அது வேறையா 12 ரக்காத் அல்லது 10 ரக்காத் என்ன இருக்குது, ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் பின்னால் தொழுகிற தொழுகைகள். இதை தாண்டி இருக்குது நஃபீல். நஃபீலான இபாதத்துக்கள்ங்கிறது நம்ம சும்மா டைம் எடுத்து அல்லாஹ்க்கான சும்மா தொழுகிறது. இதுக்கு உஃபரியான வணக்கம்னு சொல்கிறது. சுன்னத்தல்ல, சும்மா டைம் இருக்குது, டைம் பாஸுக்கு ஒரு படத்தை பார்ப்போமே யோசிக்கிறோம் தானே, டைம் பாட்டுக்கு ஒரு பாட்டு கேட்போன்னு யோசிக்கிறோம் தானே, டைமே போகுதில்லை ஒரு கோல் எடுன்னு சொல்கிறோம் தானே. இந்த டைமே போகுதில்லை, அதுக்கு என்ன செய்யறது, ஒரு 2 ரக்காத் தொழுவோமே, இதான் நஃபீல். விளங்குதா? என்ன செய்ய போறீங்க, டைமே போகுதில்லை, டைம் பாஸ் பண்ணிக்குள்ள எல்லாம் இருக்குது, இதெல்லாம் யோசிக்கிறோம் தானே. இந்த நேரத்தை நாங்கள் யாரோட கனெக்ட் பண்ண போறோம் என்றால் யாரோட, அல்லாவோட கனெக்ட் பண்ண போறோம். இந்த கனெக்ஷன் எங்களுக்கு மத்தியில் கூடுகிற நேரம் எல்லாம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைங்க, அல்லாஹ் ஓடி வாரான். அல்லாஹ் கிட்ட போகணுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஸ்டெப் ஒரு 8 முன்னுக்கு ஆக்கி வைங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான், ஓடி வருகிறான். அப்ப அல்லாஹு தஆலா விரைந்து எங்களை நோக்கி வருவதற்கான வழியை விட்டு நாங்க தூரமாகிறதா அல்லது அவனுக்கிட்டே போகாம இருக்கிறதுக்கான வாசலை யோசிக்கிறதான பார்க்கணும். ஆனால் பெரும்பாலும் சுன்னத்துகளே இல்லைங்கிற அளவுக்கு, குறிப்பா வீட்டில் ஆம்பளை பிள்ளைகள் இருந்தால் சொல்லிக் கொள்ளுவாங்க, சுன்னத்து தொழுகைகளை ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட இல்லை. இது இல்லை, சுன்னத்தை இல்லைன்றால்
நஃபிலான தொழுகைகள் எண்ணிக்கைகள் கூட கிடையாது. நஃபில் தொழுகைக்கு நீங்கள் நினைக்கிறேன்னு செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அசருடைய தொழுகைக்கு பின்னால் புகாரில் வரும், அசர தொழுகைக்கு பின்ன சுன்னத் தொழுகை இல்லை தானே, இருக்கா இல்லையா? அசருக்கு பின்னுக்கு சுன்னத்தான தொழுகை இல்லை. ரசூல்லா என்ன செய்வாங்க என்றால், ஐஷா நாகி சொல்றாங்க, எங்களோட வீட்டுக்கு ரசூல்லா வந்தால் அசருக்கு பின்னாடி வந்தால் 2 ரக்காத் தொழுவாங்க. அது அசருடைய சுன்னத் அல்ல, இது நஃபில். என்னது? உஃபரியான ஒரு 2 ரக்காத். அப்போ மனைவியிட வீட்டுக்கு போல அல்லாஹுடைய என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவியிட ஒன்றா தங்கட வீடு தானே, அவர் வீட்டுக்கு போக்கல வீட்டுக்கு போய் என்ன செஞ்ச 2 ரக்காத் தொழுகைக்காக பார்க்குறாங்க. வீடுகளில் தொழுகைகள் நடைமுறைப்படுத்தப்படணுங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் ஆண்களுக்கு சுன்னத்தான தொழுகையை பள்ளியில தொழுவதை விட வீட்டில் தொழும்படி வலியுறுத்திச்சு. எங்க வீட்டில் ஒரு என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு வரக்குள்ள ஒரு கொட்டோவா இன்னொரு 2 ரக்காத் தொழுகை ஸ்டார்ட் ஆகும். உதாரணமாக லுஹருக்கு பாங் சொல்லுன்னு வைங்களேன், பாங் சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாங்க, லுஹருடைய 2 ரக்காத்தை வீட்டில் தொழுகிறார். அப்போ உது செஞ்சிட்டார், உது செஞ்சு போட்டு அந்த உதுவோட என்ன செய்றாரு, தொழுது போட்டு அந்த உதுவோட தான் நடந்து பள்ளிக்கு வரார். பள்ளிக்கு வந்தோடனே குந்தையில் அது பள்ளியில் என்ன செய்யணும், தஹியத்துல் மஸ்ஜிதுங்க, பள்ளிக்குரிய காணிக்கை தொழுகை. இது உபரியா அப்போ சேருதா இல்லையா? சரி. அப்ப அந்த காணிக்கை தொழுதோட கேட்காம சொல்ல டைம் ஆகிரும் என்ன செஞ்சுருவார், ஃபர்லில் அவர் சேர்ந்து கொள்வார். இப்போ ஃபர்லு தொழுதுட்டாரா, திரும்ப அதே உதுவோட என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வந்து வீட்டில் லுஹருடைய பிந்திய 2 ரக்காத் தொழுகிறார் என்றால் அந்த வீடு எவ்வளோ பரக்கத்தை. அந்த தொழணுங்கிற நியத்தோட வந்தா அந்த வீட்டு ப்ரெஷர்லாம் தலைக்கு ஏறாரு பெருமா. தொழுவதுக்கு பிறகு ரிலாக்ஸா என்ன செய்யலாம், அடுத்த ஒரு முடிவுக்கு போகலாம். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஷெடியூல் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கு. அந்த ஷெடியூலை நாங்கள் ஃபாலோ பண்ணாதால தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. அது சரியாக மெயின்டைன் பண்ணாதால எங்களோட குடும்பத்துக்கு மத்தியிலான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப். இப்போ உது செஞ்சு போட்டு உங்களோட வீட்டில் பாருங்க, சில நேரம் ஜமாத்து மிஸ் ஆகனோட கணவர் உது செஞ்சு போட்டு தொழுகைக்கு வார நேரம் எங்கன்னு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? தொலைவா போறீங்க, தொழுவிட்டு வாங்க சொல்றமா இல்லையா? உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் உதுவோடு தொழுவ போறேன்னு வார ஒரு ஆளுக்கிட்ட உங்களோட பிள்ளையோட பிரச்சனையை எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்களா? தொழுவிட்டு வாங்க, ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுவோம், அப்படிதானே? அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா இல்லையா? சில நேரம் ஒரு தொழுவிட்டு வார நேரம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. அப்ப நீங்க இன்னொரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த டென்ஷனை விட்டு நீங்க தூரம் ஆகலாம். ஆகலாம். அப்ப எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் இஸ்லாம் இபாதத் என்று சொல்லுகிற பகுதிக்குள்ளாலே தருது. என்ன பிரச்சனைண்டா, அது என்னுடைய லைஃபா இருக்கலாம், மோட லைஃபா இருக்கலாம்னா பிராக்டிக்கல் பண்றதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அது சரியாக முறையாக நாங்கள் நடைமுறைப்படுத்தாதனால எல்லோரும் என்ன செய்யறோம், ஒரு தர்ம சங்கடமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். அது சிக்க வெளியெடுக்கணுமா இருந்தால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான சில செயற்பாடுகள் எங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணப்படணும். அடுத்த ஒரு முக்கியமான செய்தான், எங்களோட வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சு புத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அப்படிதானே செஞ்சுக்கிறோமா இல்லையா? இதுக்காக எப்பயாவது நம்ம கவுண்ட் பண்ணி அல்லாட்ட இஸ்திக்ஃபாரோ அல்லது தௌபாவோ செஞ்சுப்போம். சில நேரம் யாராவது நோய்வாய்ப்பட்டிக்க கொள்ள எங்களுக்கு திடீர்னு ஒரு கவலை ஒன்று வரும். என்ன கவலைன்னா, அந்த மனுஷனை சந்திச்சு இப்படியான ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். இப்படி ஒரு நாள் ஒரு விஷயம் ஒன்று நடந்த, அவர் பாயில் கிடக்கிறாரு, இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, மௌத்து ஹயாத் எப்படின்னு சொல்லையலாம், வைத்து கேட்டுருவோம். அந்த மனசு சில உறுத்துமா இல்லையா? உறுத்தும். இது இன்னொருத்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய, அவருக்கு நம்ம அநியாயம் அளித்திருந்தா போய் கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்கணும் விஷயம்தான். இதே நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு, அல்லாஹ் எனக்கு இவ்வளவுலாம் தந்திருக்கிறானே, அவனுக்கு நான் ஏன் இவ்வளோ அநியாயம் செய்யணும், அவனுக்கு நான் ஏன் இவ்வளோ துரோகம் செய்யணும், அவனுக்கு நானே இவ்வளவு பெரிய பாவியாக நான் ஏன் மாறணும், எனக்காக அவன் இவ்வளோ இறக்கப்பட்டிருக்கிறாங்க, என் உம்மாவோட கூட இறக்கப்பட்டிருக்கிறாங்க. திடீர்னு கையில் ஒரு ரூபா காசே இல்லாத நேரம் தாத்தா ஹோல் பண்ணி கையில் காசிக்கான்னு கேட்டிப்பாள். இந்த உணர்வை ஏற்படுத்தினது யார்? நம்ம கேட்கல, செலவுக்கு காசு இல்லை, வீட்டுக்கு யாரை விருந்தாளி வரப்போறேன்னு கேள்விப்படுது, ஒன்றுமே இல்லை. திடீர்னு என்ன அந்த விருந்தாளியை கவர் பண்ணதுக்கு அல்லாஹ் தஆலா வழியை ஏற்படுத்தி தருவான். இது எங்கால வருது?
எனக்கு என்னோட என் உம்மாவோட இரக்கமாக இருக்கிற ஒரு ரப்பு என்னோட கனெக்ட் இருக்கிறான். அவன் எனக்கு தார மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறான். மிருகங்களுக்கு கொடுக்குறான், பறவைகளுக்கு கொடுக்குறான், அவனை நிராகரிச்சவர்களுக்கு கொடுக்குறான், முஸ்லிம்களுக்கு கொடுக்குறான், எல்லாரும் கொடுக்குறான் அவன். ஆனா எனக்குத்தான் அவனை பத்தி தெரியும். அவனை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் நான் ஏன் அவனுக்கிட்ட எந்த பிள்ளைகளையும் எந்த குறைகளையும் குற்றங்களையும் சொல்லி நான் ஏன் மன்றாடையில? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகம் அழிக்கப்படுறதுக்கு முன்னால தன்னை சமூகத்திட்ட போய் சொன்னாங்க, தெரியுமா? அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. அவன் என்ன தெரியுமா செய்வான்? அவன் உங்களுக்கு வானத்திலிருந்து மலைகளை பொழிவிப்பான். கடுமையான கூட தானே. இன்றைக்கு மழை வந்தா நல்லா இருக்குமேன்னு சந்தோஷப்பட்டு வந்தீங்களா இல்லையா? மழை வரட்டும், கொஞ்சம் கூலா இருக்குது, அப்பா அனல் பறக்கிற வெயில், சூடு, வீட்டில் இருக்கலா, கொஞ்சம் கூலா காத்து வீசினது சந்தோஷம் வருதா இல்லையா? இத அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு சொன்னாங்க, இஸ்திக்ஃபார், ரப்பிட்ட இஸ்திக்பார் செய்யுங்க. அவன் என்ன செய்வான்? உங்களுக்கு அவன் மலையை பொழிவிப்பான், ரிஸ்க் அல்லாஹு தஆலா விஸ்தீரமாக்குவான், வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா கூட்டுவான், விளைச்சல் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவான். இதுக்கு ஒரு இஸ்லாமிய ஸ்டெப் என்ன? இஸ்திக்பார். எல்லா இடத்துல இஸ்திக்பார் செய்யுங்க. அதுக்கு உதவி செய்யணுங்கிறது அல்ல. உதவி செய்யணுமா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சுட்டு வரணுமா? ஒன்றும் தேவையில்லை. நின்ற வாக்கில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நின்ற வாக்கில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நிறைய வழி இருக்கு. அல்லாஹ் கிட்டே கிட பிள்ளைகளை சொல்றதுக்கு உதவி செஞ்சு போட்டு தான் சொல்லணுங்கிறது அல்ல. ஒரு வழிகாட்டல்கள்ல நீங்க தூய்மையாக இருக்கிற நேரங்கள் அது ஒரு ஸ்டெப் மேல. சும்மா நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஒரு பயணம், திடீர்னு எங்கட வீட்டுக்கு ஒரு நோயாளி வாராரு, சுகம் இல்லாத ஒரு ஆள், ஏதாவது தேவை எதிர்பார்த்து வாரார். அவரை பார்த்தோன்னு மனசுல தோணும், யா அல்லாஹ் என்ன போல நிரப்பமா வச்சுக்க, அல்ஹம்துலில்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை எனக்கு கொஞ்சமும் தரலையே, நீ தூய்மையானவன் யா ரப் என்று ஒரு நாள் சொல்லியிருக்குமா? என்ன அந்த மனுஷன் எப்படி வாரான் அப்படின்னு சொல்லியிருக்கும். என்ன கோலத்துல வாரான்? சில நேரம் அந்த அசிங்கமான தோற்றங்களை அருவருக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு மத்தியில் அதிகமாக இருக்கும். அது தேவையில்லை. இந்திக்கா இல்லையா? எங்கள்கிட்ட சில ஆக்களை பார்த்தோன்னா ஒரு அக்லியான தோற்றமாக இருக்கும், அல்லது குளிச்சிருக்க மாட்டாங்க, உடுப்புகளை மெயின்டைன் பண்ணிக்க மாட்டாங்க, யாசகம் கட்டு வந்திருப்பாங்க, அல்லது உதவி கட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் எரிச்சல் படுவோம். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், யா அல்லாஹ் இந்த நிலையில் என்ன வைக்கல, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் செஞ்ச நன்மையா தீமையா? அவரை பார்த்துட்டு நீங்கள் அல்லாஹ் புகழ்ந்தீங்களே, இது என்ன நன்மை? இதே ஒரு படி அவருக்கான துவா கேளுங்களேன், யா அல்லாஹ் என்ன மாதிரி அல்லது என்ன விட நல்லா இவரை வயது ஒரு துவா கேளுங்களேன், உங்களுக்கு டபுள் போனஸ். என்ன போனஸ் தெரியுமா? வானவர்கள் மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் யாரையே வந்து தெரியாத ஒரு ஆளுக்கு இந்த மனுஷன் துவா கேட்கிறானே, யா அல்லாஹ் அவருக்கு நீ கொடுன்னு. எங்களுக்கு யாரு கேட்பா? எங்களுக்கு யாரு? வானவர்கள் கேட்பாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் அல்லது தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவரை பேரை சொல்லி நீங்க கேட்கிறீங்க, உங்களுக்கு டபுள் போனஸ். அங்க யாரு? வானவர்கள் உங்களுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் பக்கம் நெருங்குறதுக்கான வழியா காட்டி தந்திருக்கிறான். வறுமையில சில திகாமாக்களை போல, பெரும் பெரும் மலைத்தொடர்களை போல சில நன்மைகள் உங்களுக்கு காட்டப்படும். மனுஷன் சொல்லுவானுங்களா, நான் அப்படி ஒண்ணுமே செய்யலையே, எப்படி உலகத்துல வாழ்ற காலம் சும்மா இருக்கவே டைம் இல்லாத நான் இவ்வளத்தெல்லாம் நன்மை செஞ்சிருப்பேன் நான்ங்கிற நேரம் அல்லாஹின் புறத்தில் ஒரு செய்தி வரும். என்ன தெரியுமா? நீ என்கிட்ட கேட்டாய், அப்படி சேவ் பண்ணி வச்சு, சிலதை தந்தேன், சிலதை தரல, தராததெல்லாம் என்ன செஞ்சேன், அப்படி பேங்க்ல டிபாசிட் பண்ற மாதிரி பண்ணி வச்சேன். என்னிடத்தில் கேட்டதெல்லாம் இந்த இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா நம்ம நன்மைக்கு யாருக்கிட்டையாவது ஓடிக்கோன்னு யோசிக்கிற நேரம், யாரையாவது கண்டு விரண்டோடுற நேரம், உம்மாவை கண்டு, வாப்பாவை கண்டு, நானாவை கண்டு, தங்கச்சியை கண்டு விரண்டு ஓடுற அந்த நேரத்துல எங்க கண்ணுக்கு முன்னுக்கால ஒரு பெரிய மலைத்தொடர்கள் போல நன்மைகள் நம்மளோட பேரை சொல்லி எழுதப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? அந்த நேரம் நாம சொல்லுவோம், என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இவ்வளவு பேரு கொடுக்குறான், நமக்கு தரலன்னு நம்ம அல்லாஹ்வை திட்டணும். அன்றைக்கு மாறி சொல்லுவோம், யா அல்லாஹ் ஏன் எனக்கு அவலத்தை தந்த உலகத்துல, அதையும் தராம விட்டு இருந்தால் எனக்கு இங்க இன்னும் கொஞ்சம் நன்மை சேர்ந்திக்குமே. மனிதன் எப்போதும் லாபம் கிடைக்கிற நேரத்தில் தான் முந்தி அனுபவித்த இன்பங்களை கூட துச்சமாக மதிப்பான். வேலை அப்ப அல்லாஹ்விடத்தில் நெருங்குவது என்பது நிறைய வழிமுறை இருக்கு. முதலாவது, எந்த கட்டத்திலும் என்ன செஞ்சிடப்படாது, ஷிர்க்கு செஞ்சிடப்படாது.
ரெண்டாவது, அவன் விஷயத்தை விட்டு நன்மை ஒருபோதும் உள்ளம் தளர்ந்து விட கூடாது. மூன்றாவது, தவக்குள்ள மிக தெளிவாக நாங்கள் இருக்கணும், அல்லாஹ் தருவானுங்கிறதுல மிக உறுதியாக இருக்கணும். நாலாவது, அவனை நெருங்குவதற்கான வழிகளில் ஒன்று தொழுகையின் பக்கம் நாங்கள் என்ன செய்யறது, நெருங்கிறது. அந்த தொழுகையும் பரபரப்பாக தொழுகிறது இல்லை, எப்படி பொறுமையாக நிதானமாக நின்று ஏன்னா அந்த தொழுகையை நிலைநாட்டணும், கடன் கழிக்கக்கூடிய மாதிரியான இபாதத்தாக மாத்திரப்படாது. அஞ்சாவது என்ன செய்யணும், தொழுகைக்கு பின்னால நம்ம நஃபிலான வணக்க வழிபாடு, சுன்னத்தான தொழுகைகள் போக உபரியான வணக்க வழிபாடுகள் ஊடாக அல்லாஹ் கிட்ட நெருங்கணும். ஆறாவது, நிறைய துஆ கேட்கணும். எப்படி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, அல்லாஹ் இடத்துல எது சிறந்ததோ அல்லாஹ் அதை எனக்கு தாண்டு நாம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட துஆ நாங்கள் கேட்கணும். அது உலகத்துக்கு ஒரு பங்குண்டா மறுமைக்கு 2 பங்கு என்ன செஞ்சிடணும், நாங்கள் கேட்டுறோம். உலகத்தையும் சேர்த்து கேட்போம். நம்மளோட துஆவில் கூடுதலாக இருக்கணும். எது, நாங்கள் மறுமையில் தப்புற மாதிரியாக, நரகத்தில் தப்புற மாதிரியான பிரார்த்தனைகள் கூடுதலாக இருக்கணும். அடுத்தது 7வது, நிறைய தௌபாக்கள் இஸ்திக்பார்கள் என்ன செய்யணும், நாங்கள் செய்து கொள்ளணும். 8வது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், நிறைய நன்றி செலுத்தணும். அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான், எப்போதும் எங்களோட வாய்களில் இருந்து நல்ல வார்த்தைகள், நல்ல களிமாக்கள், நல்ல சொற்பிரயோகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அது. நல்ல கலாம் வார்த்தைகள், அது எங்களோட பிள்ளைகளோடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், உறவினர்களோடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களோடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களோட பொறுப்பாளிகளோடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், கௌலம் கரீமா, கொஞ்சம் இறக்கமா, கௌலம் லையினா, கொஞ்சம் சாஃப்டாக, கௌலம் பலீகா, எங்களோட தகவலை கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரியாக இருக்கணும். நாங்கள் கிச்சன்லேருந்து கத்துவோம், புள்ள காதை கொடுத்துருக்க மாட்டோம், வேணும் செவுடாண்டு வருவோம். அப்படிதாங்க, எங்களோட தகவல் கேட்குற மாதிரி நாங்கள் தான் சொல்ல தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படி வேறொரு பிஸியாக இருந்தோமோ அது மாதிரி அதோடக்கும் அதோட வயசுக்குள்ள வேற பிஸி ஆகிக்கிறாங்க. 24 எங்களுக்கு தான் அவங்க காது கொடுக்கணுங்கிறது அல்ல, அவங்களோட வேலைகளையும் என்ன ஒரு ஃபோக்கஸில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கிட்ட இருக்கிற முறைகள்ங்கிறது வித்தியாசமானது. அதனால் ஆளுக்கால் வித்தியாசமானது, அவங்களோட செயற்பாடுகள் வித்தியாசமானது. அதை புரிந்து கொள்ளுகிற, அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், நடந்து கொள்கிற நல்ல பக்குவம் எங்களுக்கு முன்னால் இருக்கணும். அதே நேரம் எங்களோட வீடுகளில் நிறைய இபாதத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் உள்ளம் என்ன செய்யும், அமைதி அடையும். அலா பிதிக்கிரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுவை திக்ரு செய்வதில் என்ன ஒரு உள்ளங்கள் நிறைய அமைதி அடையும். கோவத்தில் ப்ரெஷரில் யாராவது ஏசுனா உள்ள அமைதி அடையுமா? அமைதி அடையாது. பிபி டாக்டர் தான் போகணும், பூகாயின்னு கத்த ஆரம்பிச்சு என்ன செஞ்சிடணும், போகணும். நிறைய இப்போ யூடியூபர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் பிபிட்ட கொண்டு சேனல் பண்ண வேண்டிய நிலைமை, எனத்துக்கு கத்துறான்னு அவனுக்கு தெரிய மாட்டான். அந்த அளவுக்கு என்ன ஹை ப்ரெஷரில் ஹை டோஸில் கொஞ்சம் இடிக்கிறான். அதனால மிக கவனமாக இருக்கணும். எங்களுக்கு மத்தியில் என்ன அந்த ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை எங்களுக்கு நாங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நரம்பு வடிச்சு சாகிற மட்டுக்கு நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே இல்லையா? ரொம்ப கூலாக நின்று கொண்டு தான் முஸ்லீம் சமூகத்தை 2 கலடு அழிச்சு கொண்டிருக்கிறான், அப்படிதானே? அவன் கூலாக தான் இருக்கிறான். அடி வாங்குற நம்ம ப்ரெஷரில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு என்ன ஒரு சமூகத்தை வித்தியாசமாக கொண்டு போகிற துரோகம் செய்கிற அநியாயஞ்சர் எல்லாரும் கூலாக தான் இருக்கிறான். நம்ம மட்டும் என்ன செய்ய தேவையில்ல, அல்லாஹோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன ரொம்ப கூலாக நெருக்கமாக அல்லாஹோடு நெருங்குகிற பக்குவம் எங்களுக்கு முன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி தான், எப்போதும் ஒரு நல்ல மௌத்தை குறித்த சிந்தனையில் நாம் இருக்கோம். என்ன செய்யணும், எப்போதும் ஒரு நல்ல மரண சிந்தனைகள் இருக்கும். அல்லாஹுவை சந்திக்கிற நேரம் என்ன ஒரு நல்ல ஒரு சாந்தமான நல்ல அடியானாக நாம் மௌத்தாகிறோம்னு யோசிக்கணும். என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான், அவன் யோசிச்சிருக்க மாட்டான் இந்த வார்த்தை என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போய்க்கணும். எதேர்ச்சியாக அவன் பயன்படுத்தினான். அவன் பயன்படுத்திய அந்த வார்த்தை அல்லாஹின் புறத்தில் என்ன செய்யுது, பயன்படுத்திய வார்த்தை அல்லாஹு தஆலா அவன் ஏற்றுக்கொள்ளுகிற, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அல்லது அவன் இரக்கங்காட்டுகிற அந்த சந்தர்ப்பமாக இருக்கு. அதனால என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், அவன்
சொர்க்கத்தில் ஆக எது உச்சமோ அந்த உச்சம் வரைக்கும் போறான். எதை வச்சு? அவன் பயன்படுத்தி ஒரு வார்த்தையை வச்சு. இன்னொரு அடியான் பாவம் கிடைக்கும் யோசிக்கல, எதிர்ச்சி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். அது அல்லாஹ்வை கோவப்படுத்துகிற ஆத்திரப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். அவன் அந்த வார்த்தையோட நரகத்துக்கு போறான். அப்போ எப்போதும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிற வார்த்தைகள் எது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சரியா? நிறைய துஆக்கள் வருது, நிறைய பாடமாக்கி வச்சிருப்பீங்க. கட்டாயம் என்ன செய்யுங்க? ஓதிக்கொள்ளுங்க. மிக முக்கியம் என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கீனா அஸாபன்னார். இந்த உலகம் என்ன? ஜஸ்ட் என்ன துண்டு? என்ன புடவை துண்டு? பிடி சீலை தமிழ்ல. சரியா? புடிசலை. சரியா? அப்ப அந்த மத்தாக தான் சட்டிவான இருக்கிற புடவை துண்டாக பயன்படுத்தி இருந்த உலகத்துக்காக வேண்டி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்தது? உலகத்துக்கான அழிச்சுக்கொள்ள வேண்டியதில்லை. நம்மளே அந்த புடவை துண்டுக்கு நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணலன்றால் அந்த அல்லாஹ்வோட பார்வையில் எப்படி இருக்கும்? அதனாலதான் நீங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கோடிக்கணக்கான மக்கள் கேட்டு அல்லாஹ்தால அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தால் கூட கடலுக்குள்ள ஒரு ஊசியை போட்டு தூக்குனால் எப்படி அந்த கடலில் இருந்து அந்த தண்ணி கொஞ்சமும் குறையாதோ அது மாதிரிதான் அல்லாஹ்வோட கஜானா. தாராளமாக என்ன செய்வோம்? கேட்போம், அன்றாடுவோம், அவன் புறத்தில் தேவையான நெருக்கங்களை ஏற்படுத்தி கொள்வோம். அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு கை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலோ மறுமையிலோ வேறு யாரும் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிக்க போதுமானவன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முதலாவது கேள்வியே, பதில் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு மனிதர் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அறிவு, ஒரு மனிதர் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அறிவு என்ன? இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிமுறைகளில் 3 வழிமுறைகளை கூறுவது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிமுறைகளில் 3 வழிமுறைகளை குறிப்பிடும்.